புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட பேரியக்கமான அஇஅதிமுகவை அழிக்க நினைக்கும் பன்னீர்செல்வம் வருங்காலத்தில் இருந்த இடம் தெரியாமல் அடங்கி விடுவார் என்று அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தலைமை கழகத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட பேரியக்கமான அஇஅதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதே பன்னீர்செல்வம் மற்றும் PH பாண்டியனின் நோக்கம் என அப்போது குறிப்பிட்டார். அஇஅதிமுகவில் அனைத்து நியமனங்களும் கழக நிர்வாகிகளுடன் ஆலோசித்து பொதுச் செயலாளர் சின்னம்மாவின் ஒப்புதலோடு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். கட்சியிலேருந்து சில பேர் வழி தவறி சென்றவர்கள் மீண்டும் வந்து இன்னைக்கு இணைந்தாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் மார்ச் 9 பாராளுமன்றம் இருக்கிறதுனால அவங்களோட கலந்து ஆலோசித்தோம். அதான் OPS PH பாண்டியன் இவர்களுக்கெல்லாம் என்ன நோக்கம் என்கிறது உங்களுக்கு தெரியும். புரட்சி தலைவர் கண்ட இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அன்றைக்கும் இதே PH பாண்டியன் எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். இன்னொரு PH பாண்டியனாக இன்றைக்கு அவரோடு சேர்ந்து கொண்டு OPS எப்படியாவது இந்த இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தன்னால் முதல்வர் பதவியில் தொடர முடியாமல் போனதால் அவர் இது போன்ற செயல்களிலே ஈடுபட்டு வருகிறார். அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். வருங்காலத்திலே அவர்கள் அரசியலிலே இருந்த இடம் தெரியாமல் சென்று விடுவார்கள் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிற விரும்புகின்றேன். எங்கள் கட்சியின் ஒவ்வொரு நாள் நிகழ்வுமே முக்கிய நிகழ்வுகள் தான். அதுபோல் எந்த நியமனமும் எல்லோரும் கலந்து ஆலோசித்து நிச்சயமாக பொதுச் செயலாளர் அவர்களோட அனுமதியோடு நிச்சயம் இருக்கும். திரு பன்னீர்செல்வம் போன்றவர்கள் ஏதாவது செய்தி தினமும் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் ஏதாவது தகவல்களை சொல்லி தங்கள் இருப்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஓரிரு மாதங்களிலே அவர்கள் முழுமையாக அடங்கி விடுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.